அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். மாண்புமிகு விஜய் முதல்வர் அவர்களது ஊழலற்ற ஆட்சி என்கிற ஒரு பிரகடனத்தால் ஈர்க்கப்பட்டு இது எப்படியாகிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு என்னை தவேகாவில் இணைத்து கொண்டுள்ளேன். உறுப்பினராக பதிவு செய்து உறுப்பினர் அட்டையும் பெற்றுள்ளேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்பது நிதர்சனமான ஒன்று. அவரது அமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்து அவர்களுடைய தொலைபேசி எண்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு தூரத்திற்கு செயல்படுகிறது என்பதை பார்த்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று விரும்பி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிறந்த நாளில் வாழ்த்து செய்தி பிரதமர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து செய்தியை அவர்களது வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்தேன். ஒரு அமைச்சரும் இதுவரை பார்த்ததாக தெரியவில்லை. ஒரே ஒரு அமைச்சர் மதன் ராஜா என்கிற ஒரு அமைச்சர் அதை பார்த்து பதிலளித்துள்ளார்கள். இந்த நடைமுறையை எல்லா அமைச்சர்களும் பின்பற்றி கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவர்கள் கொடுக்கிற மெசேஜ்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ்கள் தொலைபேசியை அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது அதற்கு பதில் கிடைக்கும் இனி வருங்காலத்தில் என்று நம்புகிறேன். நன்றி. இது ஒரு நல்ல நடைமுறை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடைமுறை தொடரட்டும். எளிதாக தொடர்பு கொள்ள கூடிய தொலைவில் அமைச்சர் பெருமக்கள் இருப்பது குற்றங்கள் நடைபெறாமலும் கோரிக்கைகள் விரைவில் அமைச்சர்களை சென்றடையும் விதமாகவும் இருக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் ஒரு தொலைபேசி எண்ணை, வாட்ஸ்அப் எண்ணை அளித்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.